Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.49 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டூ டிஜிட் நம்பர் வந்து இருக்குது. நான் அந்த ஒரு 2 டிஜிட் நம்பருங்கிறப்ப இங்கே கொடுத்துருக்க 27 எடுத்துக்கிறேன். இந்த 27ங்கிறது தான் ஒரு 2 டிஜிட் நம்பர். அந்த 2 டிஜிட் நம்பரோட ஒவ்வொரு டேர்ம், அதாவது இங்கே 2 7 இருக்குது. 2ங்கிறது ஒரு டேர்ம், 7ங்கிறது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணால் 5 வரும்னு சொல்லி 27ங்கிறது நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்த நம்பர், குழப்பிக்காய்ங்க. நான் இதே மாதிரி ஒரு நம்பர் 32 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 32ங்கிற நம்பரில் ஒவ்வொரு டேர்ம், அதாவது 3 2 ரெண்டையுமே ஆட் பண்ணால் எனக்கு 5 வரும். அப்படின்னா 32ங்கிறது ஒரு 2 டிஜிட் நம்பர். அதை ஆட் பண்ணனா எனக்கு 5 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய டிஜிட்ஸை வந்து அவங்க ரிவர்ஸ் பண்ணுறாங்க. அதாவது 32ங்கிறத 23ன்னுட்டு ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிவர்ஸ் பண்ணுறப்ப எனக்கு புது நம்பர் வந்து கிடைக்கும். அந்த புது நம்பர் வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னா 27 வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா இந்த 2 டிஜிட் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த 2 டிஜிட் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 7ங்கிறது ஒன்ஸ் பிளேஸ், அதுக்கப்புறம் 1s 10s 100s 1000 இதெல்லாம் 6th 7th சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த 7ங்கிறது எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. 2ங்கிறது என்னன்னா 10th பிளேஸில் வந்து இருக்குது. இதை நான் எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன், குழப்பாங்க. இப்போ நான் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வந்து கன்சிடர் பண்ணுறேன். இந்த எக்ஸுங்கிற வேரியபிள் எதை டினோட் பண்ணால் 10th பிளேஸை வந்து டினோட் பண்ணுது. அடுத்து ஒய்ங்கிற வேரியபிள் வந்து எதை டினோட் பண்ணுன்னா ஒன்ஸ் பிளேஸை வந்து டினோட் பண்ணுது. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 2 டிஜிட் நம்பரோடைய டேர்ம்ஸை வந்து ஆட் பண்ணால் 5 கிடைக்கும்னுட்டு சொல்லியிருக்காங்க. அந்த டேர்ம்ஸை தான் நான் எக்ஸு ஒய்னுட்டு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அந்த 2 டேர்ம்ஸ், அதாவது எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணால் 5 கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டு இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதோடைய டேர்ம்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸுங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன், 10th பிளேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதனால 10 × எக்ஸுன்னுட்டு எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒய்ங்கிறது என்னென்னா ஒன்ஸ் பிளேஸ், அதனால் அது எதுவாகவும் கன்சிடர் பண்ணல, ஒய்னே வச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு ஒரிஜினல் நம்பர். அதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம் அதோட பிளேஸ். இப்போ 32ங்கிற ஒரு நம்பரை நான் ரிவர்ஸ் பண்ணேன்னா 23ன்னுட்டு மாறும். அதே மாதிரி தான் இதையும் ரிவர்ஸ் பண்ணுறேன். ரிவர்ஸ் பண்ணுன்னா எனக்கு 10y + xன்னுட்டு எனக்கு ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஆயிரும். ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 27 வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெடியூஸ் ஆகுதுனால என்ன அர்த்தம், சப்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூவையும் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ண வேல்யூவையும் சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 10x + y - 10y + x ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணால் ரெடியூஸ் ஆகுறது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 27 ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 10x + y மைனஸ் ரெண்டுக்குமே செப்பரேட்டாக கொடுத்தோம்னா -10y - xன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 27. அப்படின்னா 10x - x வந்து எனக்கு 9x வந்து கிடைக்கும். அடுத்து y - 10y வந்து எனக்கு -9y கிடைக்கும், ஈக்குவல் டு 27 கிடச்சிருக்கு. இங்கே ரெண்டுலேயுமே 9 வந்து காமனாக இருக்குது. ஆனால் ஒரு 9 காமனாக வெளில எடுத்துட்டேன்னா x - y = 27ன்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 9 அங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணனா x - y = 27/9. அப்படின்னா 9 1s இது 9 3s. அப்படின்னா x - y வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3ன்னு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ வேணும்னு நினைக்கிறேன். எக்ஸோட வேல்யூ வேணும்னு நினைக்கிறப்ப இந்த ஒய்யை வந்து நான் அங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா +y மாறிடும். அப்படின்னா ஃப்ரம் 2லேருந்து நான் கன்சிடர் பண்ணேன்னா x = 3 + yன்னுட்டு கிடச்சிருக்கு. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3யை நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா சப்ஸ்டிடியூட் 3 in 1 போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா வந்து எனக்கு 1 வந்து பார்த்தோம்னா x + y, அதில் போய் நான் எக்ஸுக்கு பதிலாக 3 + y சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 3 + y = 5ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இது ரெண்டில் எனக்கு 2y இருக்குது. அப்படின்னா y + y வந்து 2y கிடைக்கும், ஈக்குவல் டு 5. இந்த +3 எங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -3. அப்படின்னா 2y = 5 - 3. 2y = ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 2. அப்படின்னா 2ம் 2ம் கேன்சல் ஆச்சுன்னா ஒய்யோட வேல்யூ 1ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒய்யோட வேல்யூ 1ங்கிறத நான் 3ல் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். y = 1 in 3. அப்படின்னா x = 3 + yங்கிறது தான் எனக்கு 3. அப்படின்னா x = 3 + yயோட வேல்யூ 1. அப்படின்னா x = 3 + 1 வந்து என்னென்னா 4ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 4, ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம்,
டென்ஸ் பிளேஸையும் எக்ஸுங்கிறது டென்ஸ் பிளேஸ், ஒய்ங்கிறது ஒன்ஸ் பிளேஸ். அப்படின்னா எனக்கு டென்ஸ் பிளேஸ் வந்து முன்னாடி வரும், அதாவது எக்ஸ் வந்து முன்னாடி வரும், ஒய்ங்கிறது ஒன்ஸ் பிளேஸ் அது பின்னாடி வரும். அப்படின்னா 2 டிஜிட் நம்பர் என்னென்னா 41ங்கிறது தான் இந்த 2 டிஜிட் நம்பருங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.